இந்தியா 2035க்குள் சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்க நாசா பயிற்சி அளிப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் நம்ம அந்த பகுதியில் தெளிவாக பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்திய விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்து ஆய்வு மையத்திற்கு பயிற்சி அளிக்கப்படும் என அமெரிக்கா விண்வெளி ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. 2035ஆம் ஆண்டு விண்வெளி நிலையம் அமைக்கவும் 2040க்குள் ஒரு இந்தியரை நிலவுக்கு அனுப்பவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பிரதமர் மோடியிடம் அழைப்பு விடுத்துள்ளனர். அதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் பாரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். நாசாவுடன் இணைந்து முக்கிய திட்டங்களை மேற்கொள்ள அமெரிக்கா விண்வெளி நிறுவனத்தின் தயாராகி வருகிறது. குறிப்பாக இந்தியா விண்வெளி நிலையத்தை அமைக்கவும் இலக்கை கொண்டு இஸ்ரோ திட்டங்களை தயாரித்து வருகிறது. இதற்காக நாசா உதவும் என கூறியுள்ளனர். நாசாவின் நிர்வாகியான பில்கேஷன் கூறியுள்ளும் பொழுது, அதாவது இந்தியா அதன் மொத்த விண்வெளி நிலையத்தை உருவாக்கவும் உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்திய விண்வெளி வீரரை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பி இரு நாடுகளின் திட்டங்கள் மூலமாக விண்வெளி நிலையம் அமைக்கும் அனைத்து விதமான பயிற்சி முறைகளும் வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்திய ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிசார் 2024 முதல் காலாண்டி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளது. இது நாசாவின் கூட்டு முயற்சி. இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அமைச்சர் CVK நரேந்திர சிங் உடனடியாக சந்திப்பில் நாசா நிர்வாகிகள் பில்கேஷன் பங்கேற்று விண்வெளி துறையில் இருக்கும் இரு நாடுகள் துறையில் ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதாக கையெழுத்திட்டனர். ககன்யான் பாதுகாப்பு அம்சங்களில் சில பரிசோதனை முறைகளை பற்றி அமெரிக்கா தெளிவாக விளக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. விண்வெளி நிலையத்துக்கு இந்தியாவுக்கும் விண்வெளி வீரர்களை அனுப்ப இந்தியா 2024ஆம் ஆண்டு IAS இந்திய விண்வெளி வீரரை அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ளது. விண்வெளி வீரரை இஸ்ரோ தேர்ந்தெடுக்கும் என்று நாசா தெரிவித்துள்ளது. இதை பற்றி நெல்சன் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்தியாவின் முதல் விண்வெளி வீரரை நாசாவுக்கு ராக்கெட் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப சில திட்டங்களையும் தீட்டியுள்ளனர். 2035 முதல் 2040க்குள் இந்தியாவும் சர்வதேச விண்வெளி நிலையம் அமைத்தால் நம்மளுடைய இந்தியாவும் பார்த்திங்கன்னா இது அடுத்தபடியாக சீனாவுக்கு அடுத்து சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்க அடுத்த ஒரு நாடு நம்ம தாங்கிற பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அந்த பெருமையும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் இது போல் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.